வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இஸ்மன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தான ட்ரிங்க் தான் நம்ம செய்ய போகிறோம். அது என்னென்னா, பொதுவாக வந்து நம்ம டீ கடையிலையும் சரி, டீ கடையில் போனோம்னா நம்ம இந்த ராகி மால்ட்டு நம்ம குடிப்போம். அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து கடையில் போய் இந்த மைலோ இல்லை வந்து ராகி மால்ட்டு மாதிரி பாக்கெட் 5 ரூபா பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் விற்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிப்போம். ஆனால் அதெல்லாம் நேச்சுரலாக இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம இப்போ வந்து நேச்சுரலாக வந்து ஒரு மால்ட் செய்ய போகிறோம். அது என்னென்னா கேரட் மால்ட்டு தான் செய்ய போகிறோம். மால்ட்டிலே பல வெரைட்டி இருக்குது. அதில் ஒன்று தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண போகிறோங்க. வாங்கி வீடியோ குழப்பலாம். அடுப்பத்தை வச்சிடலாம். அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம வந்து பால் காய்ச்சதுக்காக ஒரு ஏனா வச்சிடலாம். கப்பில் இது வந்து 150 ml ஒரு கப்பு. அந்த பாலை நல்ல திக்கான பால், அதை அப்படியே ஊற்றிடலாம். 150 ml நான் எடுத்திருக்கேன். 150 ml நல்ல திக்கான பாலோட மறுபடியும் ப்ளஸ் 150 ml தண்ணியை உள்ளார ஆட் பண்ணுறோம். அப்போ மொத்தம் 300 ml ஆச்சு. இது வந்து லோ ஃப்ளேமில் அது அப்படியே வந்து காயிட்டு நல்லா. அதுக்குள்ளார நம்ம மற்ற ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து கேரட்டு ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல சின்ன சின்ன பீஸாக. ஏன்னா வந்து நம்ம வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம். இதோட சாறு தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து நல்லா பொடுசாக நம்ம கட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது அப்படியே நம்ம வந்து ஒரு பவுல் மிக்சி ஜாரில் அப்படியே உள்ளார ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள், நம்ம வந்து மிக்சி ஜாரில் சின்ன ஜாரில் போட்டாச்சு. இதை அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, சூப்பரான முறையில் நல்லா கேரட்டை வந்து நம்ம வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஒரு கிண்ணம் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு தேவையான அளவு வந்து நம்ம அப்படியே ஊற்றி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி இது நல்லா சாறு எடுத்துக்கலாம். இங்கே கீழே பாருங்கள், நம்ம கேரட் அரைச்சதுடைய தண்ணி அப்படியே வருது. ஏன்னா இது சக்கை நம்ம பாலில் ஜாயின் பண்ணுறது திப்பி திப்பியாக வரும். அதனால் வந்து நம்ம இதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே உழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, நல்லா பால் நல்லா பொங்கி நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம கண்ணாடி டம்ளர் எடுத்துட்டோம். அதில் வந்து நம்ம ஃபைனல் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த கேரட்டு சாறு உள்ளார ஊற்றிக்கலாம். அப்படியே இனிப்புக்கு தேவையான அளவு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை உள்ளார ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஜீனியை ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம ஹெல்த்தாக வேணுன்றதுக்காக வந்து நாட்டு சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நம்ம கலக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. பாருங்கள், கலரே வேறு லெவலில் இருக்குது உண்மையிலேயே. இப்போ இதை அப்படியே சூடு ஆடுறதுக்குள்ளார டேஸ்ட் பண்ணிடலாம். வாங்க நண்பர்களே, சூப்பரான முறையில் நம்ம கேரட் மால்ட் செஞ்சு முடிச்சிட்டோம். இதோட கலர் பாருங்களேன். அப்படியே நான் வந்து நார்மல் கப்பில் செஞ்சுருப்பேன். ஆனால் வந்து இந்த கலர் காட்ட முடியாது. அதனால தான் கண்ணாடி டம்ளர் ஊற்றினேன். இங்கே பாருங்களேன், கலரே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஹா, அப்படியே நல்ல திக்கான பாலில் அந்த கேரட்டோட சாறு, இனிப்புக்கு வந்து நம்ம அந்த நாட்டு சர்க்கரை அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையில் இதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சாதாரணமாக டீ காஃபி குடிக்கலைன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது உங்கள் குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான் நண்பர்களே. இதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவுட்புட் எப்படி வச்சு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமானது,
நம்ம வில்லேஜ் ஃபுட் ஏரியாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். பை பாய்.